ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா 2 கிரவுண்ட் இடம். டிடிசிபி அப்ரூவ்டான இடம். வாங்க பார்க்கலாம். அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம சைட்லேருந்து ஈசிஆருக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 300 மீட்டருங்க. ஒரே நிமிஷத்தில் நம்ம சைட்லேருந்து ஈசிஆருக்கு போயிடலாம். நியூ ஈசிஆர், ஓல்டு ஈசிஆர் ரெண்டுமே பக்கத்துலேயே இருக்குது. பக்கத்துலேயே பெட்ரோல் பங்க் இருக்குது. சுத்தூரும் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ், கெஸ்ட் ஹவுஸ், ரிசார்ட் நிறைய இருக்குது ஊர் பக்கத்துலேயே. இதுதாங்க ஈசிஆர் ரோடு. இந்த ஈசிஆர் ரோட்டிலேருந்து நம்ம சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 நிமிஷம் கூட ஆகாது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா போஸ்ட் போட்டு ஃபென்சிங் போட்டிருக்காங்க. பிரிண்டில் பார்த்தீங்கன்னா காம்பவுண்டு போட்டு கேட்டு போட்டு வச்சுருக்காங்க. உள்ளே வந்து தேக்கு மரம் இருக்குது. தேக்கு மரம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 தேக்கு மரம் இருக்குது. தேக்கு மரம் பார்த்தீங்கன்னா 10 தேக்கு மரம். அதுவும் வந்து இப்போ வச்சு கிடையாது, அது வச்சு ஒரு 5 வருஷத்துக்கு மேலே ஆன தேக்கு மரம் தான் எல்லாமே. 2 மகாகனி வச்சுருக்காங்க, தென்னை மரம் வச்சுருக்காங்க, உள்ள டேங்க் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் சோஸ் செடிலாம் நிறைய இருக்குது. ஃபுல்லாக தேக்கு மரம் தான், பெரிய பெரிய தேக்கு மரம் தான் இருக்குது. பாருங்கள், ஃபுல்லாக சுற்றி காம்பவுண்ட் இது ஃபென்சிங் போட்டு வேலி போட்டிருக்காங்க. இடம் பார்த்தீங்கன்னா கார்னர் பீஸு. சைட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க வடக்க பார்த்து காம்பவுண்ட் போட்டு கேட் வச்சுருக்காங்க. கார்னர் பீஸுன்றதுனால உங்களுக்கு கிழக்க பார்த்தும் வாசல் வைக்கலாம். மண் வளம் பார்த்தீங்கன்னா ரெட் சாயில் மண், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பாருங்கள், ரெட் சாயில் செம்மண். எந்த செடி வச்சாலும் சூப்பராக வரும். ரோடு பேஸ்லேயே அமையுது இடம். அது இல்லாமல் கார்னர் பீஸ் வர நீங்கள் வேணும்னா கிழக்க பார்த்தும் வாசல் வச்சுக்கலாம். 2 பக்கம் உங்களுக்கு ரோடு வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃபார்ம் ஹவுஸு, கெஸ்ட் ஹவுஸ் இங்கே அதிகம். பாருங்கள், பக்கத்து பிளாட்டே உங்களுக்கு கெஸ்ட் ஹவுஸ் தான் நிறைய இருக்குது. பாருங்கள், ஃபுல்லாக கெஸ்ட் ஹவுஸு. இதுவும் கெஸ்ட் ஹவுஸ் தான். பாருங்கள், உள்ள கெஸ்ட் ஹவுஸு. அந்த பக்கம் இப்போ ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டிகிட்டு இருக்காங்க பெருசாக. பாருங்கள், பக்கத்து பிளாட்டே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கெஸ்ட் ஹவுஸு, ஃபார்ம் ஹவுஸ் தான். இப்போ புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க. பாருங்கள், வேலை நடந்துகிட்ருக்கு. இது ஒரு கெஸ்ட் ஹவுஸு. ரிசார்ட்லாம் கூட இருக்குது இங்கே பக்கத்துலேயே. ரிசார்ட்லாம் நிறைய இருக்குது. இது லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மகாலிபுரத்துலேருந்து ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடலாம். 10 கிலோமீட்டர் வரும். பாண்டிச்சேரியிலேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இடம். மகாலிபுரத்துலேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இடம் வருது. பீச்சுக்கு ஆப்போசிட்டு. இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் போனால் பீச் வந்துடும். ஃபுல்லாக இங்கே கெஸ்ட் ஹவுஸு, வீடு அதிகமாக இருக்குது. ஊருக்குள்ளே தான் இந்த இடம். 300 மீட்ரு போனால் பெட்ரோல் பங்க் இருக்குது. ஒரு 1/2 கிலோமீட்டர் போனால் எல்லாமே மார்க்கெட், ஹாஸ்பிட்டல் எல்லாமே இருக்குது. வீடுங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300-500 ஒரு 400 வீடு இருக்கும் இங்கே ஃபுல்லாக. அது இல்லாமல் இங்கே ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறவங்க, இது ஃபுல்லாக ஃபார்ம் ஹவுஸ் தான். கெஸ்ட் ஹவுஸு, ஃபார்ம் ஹவுஸு இது மாதிரி வைக்கிறவங்க வந்து
இங்கே வந்து வாங்கினா ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே அமையுதுன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் தாலுகா. ரிஜிஸ்ட்ரேஷன்னா திருக்கழுக்குன்றம் தான். இது என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் வந்து 1500 சொல்கிறாங்க. நெகோசியபிள்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக ஓனர்கிட்டே பேசிக்கலாம். ஓனர் டு வாங்குறவங்களும் விற்கிறவங்களும் சேர்ந்து பேசிக்கலாம். ஊருக்குள்ளவே கெஸ்ட் ஹவுஸ், சுத்தூரும் கெஸ்ட் ஹவுஸ் தான். இப்போ நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாகவே பக்கத்தில் கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. எல்லாம் கட்டிட்டு ரிசார்ட் வேறு இருக்குது. இந்த இடம் வேணுன்றதுங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நேராக கூட்டிகிட்டு போய் நாங்கள் சைட்டை காமிக்கிறோம்.